அழகியே marry me அழகியே. இப்போதைக்கு வீட்லயே இதை பற்றி எதுவும் சொல்லாண்டாம். வழக்கம் போல் நாளைக்கு 2 பேரும் ஸ்கூலுக்கு வாங்க, சரியா? ஏன் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வராண்டாமா? அப்போ நாளைக்கு எங்களை கிளாஸ்க்கு வெளியே தானே விடுவாரு? அதான் கூட்டிகிட்டு வராண்டான்னு சொல்லியல்ல, நான் சொல்லதை மட்டும் செய். ஓ, என்ன எவ்வளோ தூரம்ல போனோம்? இந்த பக்கத்தில் வந்தாச்சு. அரை மணிக்கூட இதே தான் சொல்லிகிட்டு இருக்கா, வந்த பாடில்ல. வரோம், நீ இப்படியே நேராக போயிட்டே இரு. கஷ்டமாக இருக்குன்னா சொல்லு, நான் வேணா கொஞ்ச நேரம் இருக்கேன். வேண்டாம், நானே பார்த்துக்கிட்டேன். ஆமாம், எதுக்குல இப்போ இவ்வளோ அவசரமாக இங்கிலீஷ் சார் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறா? ஏன் இப்போ எதுக்குன்னு நான் சொன்னாக்கி இடையிலே கலத்தி விட்டுட்டு ஓடாதுக்கா? கொஞ்ச நேரம் பொறு, அங்கே போனதுக்கப்புறம் நீயே தெரிஞ்சுக்கிடுவா. லே, எதுவும் வில்லங்கத்தில் மாட்டி விட்டுற மாட்டியே? அதெல்லாம் ஒன்றும் மாட்ட மாட்டேன், நீ பயப்படாம வா. ஆதி, அங்கே ஒரு மிக்ஸி ஜரி பண்ணிய கடை தெரியுது பாரு, அந்த கடைக்கு அடுத்த வீடு தான் சார் வீடு. சரில. வா சீக்கிரம் போய் சாரை பார்த்துட்டு வருவோம். இப்போவாது சொல்லல எதுக்கு வந்திருக்கோன்னு. சார்கிட்ட கைடு எதுவும் வாங்கணுமா உனக்கு? அதெல்லாம் இல்லைல்ல, நீ முதல்ல என் கூட வா, அதுக்கப்புறம் சொல்லி. ஐயோ, என்ன வில்லங்கத்தில் மாட்டி விட போகிறானோ தெரிலையே. இல்லை சுபாஷு, பார்த்து பத்திரமா இருந்துக்க. வாழ சீக்கிரம். இந்த வாரேன். சார் யார்ட்டையோ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு போல. ஆமால, பேசி முடிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கிடலாம். என்னத்தை பேச போற நீ? என்னல, சாரை பார்க்கணுன்னு தானே கூட்டிகிட்டு வந்தா, இப்போ இப்படி சொல்லிட்டு இருக்கா? சாரை பார்க்க தான் கூப்பிட்டு வந்தேன், ஆனால் அவரை பார்த்து பேசுறதுக்கு இல்லை. நான் சொல்லி என்ன கோவப்படாத. இங்கிலீஷ் சாரை நான் பார்த்து பேசுறதுக்கெல்லாம் வரல. அவரை ஏதாவது பண்ணி ஒரு 2 நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவு போட வைக்கணும். என்னது லீவா? லே, நீ என்ன பிளான்லாம் வந்திருக்கா? ப்ளீஸில் நான் சொன்னால் கேளுல. எம்மா, அந்த விளையாட்டுக்கு நான் வரலாமா? ஆளை விட, நான் போகிறேன். எனக்காண்டி இதை கூட பண்ண மாட்டியால? என்னல, அவர் மண்டையை பிளந்து என்ன கொலகேசில் உள்ள தள்ளலான்னு பார்க்குறியோ? ஆளை விட்றா சாமி. இல்லை நெல்லில் ப்ளீஸில் இவ்வளோ தூரம் வந்துட்டால, போவதில்ல ப்ளீஸில். எனக்காண்டி இது ஒன்றையும் பண்ணிட்டு போல. நீ ஒன்றும் பண்ணாண்டா, நீ சும்மா நில்ல, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிடி. இங்கே பாரு, தப்பு பண்ணியவனோட தப்பு பண்ணதுக்கு துணையாக இருக்கவனுக்கு தான் பெரிய தண்டனை. எப்போ என்னையுமே உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை எனக்கு தேவையில்லப்பா. இல்லை இது மல்லிகாண்டி தாமல பண்ணியே, என்னை புரிஞ்சுக்கல. என்னல நீ மறுபடியும் குண்டை தூக்கி போட்டுட்டு இருக்கா? மல்லிகாண்டி நீ எதுக்குல பண்ணணும்? எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. பாவம், நேற்று அவள் அழுதுட்டு இருந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு தெரியுமா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அவள் நல்லா இருக்கணும்னா இங்கிலீஷ் சாரை எப்படியாவது 2 நாள் லீவ் போட வைக்கணும்ல. அட பாவி, ஆக மொத்தத்தில் என்ன புரோக்கர் வேலை பார்க்க வச்சுட்டலாம். அப்படிலாம் நினைக்காதல்ல ப்ளீஸில். எனக்கு இந்த ஒரு தடவையும் சப்போர்ட் பண்ணு சுபாஷு. சரி, இப்போ என்ன பண்ண போறா நீ? என்ன பண்ணலான்னு இனிதான் யோசிக்கணும். ஏதாவது ஐடியா கிடைக்கும், அதை வச்சு எப்படியாவது அவரை 2 நாள் லீவ் போட வச்சுருவோம். ஆமாம் மக்களே, இந்த வருஷத்தில் என்னன்னா ஒரு லீவு கூட எடுக்கல பத்துக்க. அதான் அடுத்த மாதத்துக்கு 2 நாள் லீவு வேணும்னு இப்போமே ஹெச்எம்கிட்ட கேட்டு வச்சுட்டேன். கண்டிப்பாக அடுத்த மாதம் குடும்பத்தோடு உங்கள் வீட்டுக்கு வர்றேன்னு. அங்கே பார்த்தியா என்ன இருக்குன்னு? கடவுளாக பார்த்து நமக்கு செம்மையாக ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த தேன் கூட்டில் கள்ளத்துக்கு எரிஞ்சிட்டு நம்ம ஓடிடுவோம். இவ்வளோ தேனிச்சியும் அவரை கொட்டுச்சின்னு வை, எப்படியோ 2 நாள் ஹாஸ்பிட்டல் தான். அப்புறம் நம்ம நினச்சது ஈஸியாக நடந்துடும். இவ்வளோ தேனிச்சியும் அவரை கொட்டுச்சுன்னா அவர் உயிருக்கு தான் ஆயிராதல. அட லூசு, தேனிச்சி கொட்டினா உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். அந்த வீக்கம் குறைய தான் 1 நாள் ஆகும். அதுக்காண்டி அவர் எப்படியும் ஆஸ்பத்திரிக்கு போவார். ஆஸ்பத்திரிக்கு போவாட்டியும் ஸ்கூலுக்கு வர மாட்டார்ல, அது போதும் நமக்கு. அப்படியால, உண்மையாகவே அப்போ டேஞ்சர் இல்லைல்ல? லே, டேஞ்சரான விஷயம்னா நான் எப்படில அதை பண்ண சொல்லுவேன்? சரி, எதுனாலும் நீயே பண்ணு, நான் உன்கிட்ட துணைக்கு மட்டும்தான் நிற்பேன், சொல்லிட்டேன். பாத்தியா, உன் ஃப்ரெண்டுக்காண்டி நீ இதை கூட செய்ய மாட்டுக்கா? நான் உன்னையோட கட்டையால இருக்கேன். நான் கள்ளத்துக்கு எரிஞ்சால் எப்படி அந்த தேன் கூடு வர போவோம்? நீ எரிஞ்சாதம்ல கரெக்டாக குறிபாத்த அடிப்பா. உனக்கு வேற இதில் முன் அனுபவம்லாம் நிறையா உண்டு. அதனால நீயே கள்ளத்துக்கு எரியா? ஆக மொத்தம் என்ன ஒரு வழி பண்ணணும்னு தான் நீ கூட்டிகிட்டு வந்திருக்கா, அது மட்டும் நல்லா தெரியுது. பயப்படாதல, ஒன்றும் ஆகாது. சரி. எல்லாம் நம்மளை பற்றி தமிழ வருது, ஓட்டு. ஐயோ, ஐயோ, ஏம்ல இப்படி மேலே வந்து விடியா? ஆதி, சீக்கிரம் சைக்கிள் எடுத்து கிளம்பிடுவோம். அவர் கண்ணில் மட்டும் பட்டானா அவ்வளோதான். ஆமாம் அவர் பார்க்கறதுக்குள்ளே ஓடிடுவோம்.
ஊ ஆ ஆ அம்மா ஐயோ ஐயோ காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. ஆ ஆ சு 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 சு. ஒருவேளை இங்கிலீஷ் சார் வந்துட்டாருன்னா என்ன செய்ய? ஐயோ, நினைச்சாலே பயமா இருக்கே. நடந்ததை வீட்டில் சொல்லியிருக்கலாமோ? இந்த பிள்ளைக்கு என்னாச்சு? பெரிய மனுஷன் மாதிரி அங்கேயும் எங்கேயும் லாந்திக்கிட்டே இருக்கா. எடி, ஆ மெசேல சாப்பாடு எடுத்து வச்சோம்ல, சாப்பிட்டியா? எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன்டி, என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? ஒன்றும் இல்லையா, நல்லா தானே இருக்கா? வேற ஏன் சாப்பிட மாட்டேங்க? வயிறு ஏதாவது வலிக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா ஈரா. வேற என்னத்துக்கிட்டே சாப்பிட மாட்டேக்கா? ஏமல்லி என்னாச்சு? ஸ்கூல்ல யார்கிட்டையும் சண்டை போட்டியோ? சாப்பிடாம போனா ஸ்கூல்ல போய் தலைச்சிட்டோம். போய் சாப்பிட்டுட்டு போ. அது சாயங்காலம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே இப்படி தாங்க இருக்கா. ஆமா, நானும் கொஞ்ச நேரமா பார்த்துட்டே இருக்கேன். எதையோ யோசிச்சுட்டு அங்கே எங்கேயும் லாந்திக்கிட்டே இருக்கா. ஏமக்களே, ஸ்கூல்ல வாத்தியார் எதையும் ஏசினாரா? என்னன்னாலும் சொல்லிட்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பசிக்கல, அதான் சாப்பிடல. போதுமா? அதை பற்றி பசிக்காம இருக்கோம். இங்க பாரு, என்ன நடந்துச்சுன்னு உண்மை சொல்லு, இல்லைன்னா சுருதியை கூப்பிட்டு இப்ப எல்லாத்தையும் கேட்பேன். அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியும்ல, சொன்ன கேட்க மாட்டியோ? காலையிலே சும்மா கேள்வி கேட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கா. எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிட்டு, நான் கிளம்பியேன். ஏ மல்லி, எட்டி நில்லு. என்னங்க ஆச்சு இந்த பிள்ளைக்கு? சரி விடு, அவ ஏதோ டென்ஷன்ல இருக்கா போல. நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. சாயங்காலம் வரட்டு, வந்த பிறகு பேசிக்கிடலாம். செகண்ட் பீரியடை நினைச்சாலே பயமா இருக்குட்டி. எனக்கும் அடி வயிற்ற கலக்கிட்டு தான் இருக்கு. இப்பவே 2 பாத்ரூம் வந்துடும் போல. சார் இன்னைக்கு வரமாட்டாருன்னு நீ சொன்ன தைரியத்துல வீட்டில் இதை பத்தி பேசவே இல்லை. நிஜமாவே வரமாட்டாருல்ல? எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு மல்லி. வரமாட்டாருன்னு தான் ஸ்டாஃப் ரூம்ல பேசிக்கிட்டாவ. ஆனாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இந்த ஆதி என்ன சொன்ன தைரியத்துல மல்லிகிட்ட வேற வீட்டில இருந்து ஆளை கூட்டிட்டு வரண்டான்னு சொல்லிட்டோம். நிஜமாவே வரமாட்டாரா, இல்லை நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு தான் அப்படி போய் சொன்னாவளா? அவர் மட்டும் வந்துட்டாரு, அவர்கிட்ட இருந்தும் தப்பிக்க முடியாது, இவட்ட இருந்தும் தப்பிக்க முடியாது. மொத்தத்தில் 2 பேருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு நம்ம மண்டை தான் உருளுவு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஆல், சிட் டவுன். எல்லாரும் தமிழ் உரைநடையில 7வது பாடத்தை எடுத்து படி. ஓகே சார். அடுத்த பீரியட் இங்கிலீஷ் சார் வரமாட்டாரு, அவர் இன்னைக்கு லீவு. உரைநடையில 7வது பாடத்தை படிச்சு முடி. அடுத்த பீரியட் டெஸ்ட் வைப்பேன். சரி சார். இட்டி, நிஜமாவே இங்கிலீஷ் சார் இன்னைக்கு லீவா? இப்போதான் எனக்கு உயிரே வருது. நான் தான் சொன்னோம்ல வரமாட்டாருன்னு. எப்படி நாளைக்கும் இதே போல லீவ் போட்டாரு, நாளை கழிச்சு எல்லாத்தையும் மறந்துடுவாரு. ஹே ஹே ஹே. எம்மாடியோ, இது என்ன வீடா இல்லைன்னா அரண்மனையா? ஏன் ஜாக்கு நின்னுட்டா? வா. எக்கு, என்னக்கும் இது இவ்வளோ பெரிய வீடு? இது நிஜமாவே ராதாவிய வீடா இல்லைன்னா ஏதோ அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? இது ராதா கவிய வீடு தான் ஜாக்கு. அவைய வீட்டுக்காரவிய ஃபாரின்லலாம் இருக்கவ. வெளிநாட்டு சம்பாத்தியம் வேற இவ்வளோ பெரிய வீடு போடுறதுக்கு சொல்லையா செய்யணும்? ஷப்பா, இவ்வளோ பெரிய வீட்டை என் வாழ்க்கையில இப்போதாங்க தடவை நேரில் பார்க்கேன். ஏன் ஜாக்கு, இது வீடு பார்க்கறதுக்கு நீ வரலையோ? எக்கோ, எனக்கு கல்யாணம் ஆகி 5 மாதம் தானக்கா ஆகுது. நான் இன்னைக்கு தான் வீட்டை விட்டே வெளியே வந்திருக்கேன். ஐயா ஆமால்ல, நான் மறந்தே போயிட்டேன். இது வீடு பால்காய்ச்சி 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும். பால்காய்ப்பு அன்னைக்கு வச்சவளே ஒரு சாப்பாடு. ஷப்போ, சினிமாவில் கூட அப்படி வச்சிருக்க மாட்டாவ ஜாக்கு. நீ வீட்டுக்குள்ளே மட்டும் வந்து பாரு. எப்பா, பெரிய அரண்மனையை தோத்துறோம் அப்படி இருக்கும். எக்கோ, நான் வரலக்கோ உள்ள, நீங்கள் மட்டும் போய் சொல்லிட்டு வாங்க. ஏன் ஜாக்கு? அவையெல்லாம் எவ்வளோ பெரிய பணக்காரவியா, நம்மளாம் அவைய வீட்டுக்குள்ளே போனா ஒரு மாதிரி பாப்பாவக்கோ. அதான்க்கா சொல்லியே, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, நான் உங்களுக்காண்டி இங்கேயே வெயிட் பண்ணியே. அட லூசு, ராதாக்கா அப்படியெல்லாம் கிடையாது. எல்லார்கிட்டையுமே ஒரே போல பேசி பழகுவாவ. நீ வா, உன்னை இப்போதானே தடவை பார்க்க போறாவ, உன்கிட்ட கூட எப்படி பேசியாவன்னு பாரு. சரிக்கோ, நீங்கள் இவ்வளோ சொல்லியனால வாரேன். ராதாக்கா. கடவுளே, வீடா இது? இப்படி பளிங்கு மாதிரி மின்னது. என்ன மாலா? ஏக்கா, வீடு வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு பார்த்துக்கிடுங்க. நாளைக்கு காலையில பால் காய்க்கேன். எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். எனக்கா?
அப்படியா மாலா, ரொம்ப சந்தோஷம். எத்தனை மணிக்கு பால் காய்க்கா? காலையில 6 மணிக்கே காய்க்கணுக்கோ, அப்பதான் நல்ல நேரம் இருக்கு. பெருசா யாரையும் கூப்பிடல, நம்ம பக்கத்துலோடி உள்ளவியில மட்டும் தான் கூப்பிட்டுருக்கேன். நீங்களும் காலையில சீக்கிரமா வந்துருங்க எனக்கு. சரி மாலா, கண்டிப்பா வந்துடுறேன்னா. ஆமா, இது நம்ம லட்சுமி அக்கா மருமோ தானே? இப்ப கூட இடைக்கு கல்யாணம் ஆச்சே. ஆமாக்கா, அவதான். கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீல? ஆமா, இப்பதானே இடையில கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்தோட பார்த்தது நல்லா ஞாபகம் இருக்கு. எப்படிமா இருக்கா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காவளா? ஆமாக்கா, எல்லாரும் நல்லா இருக்காவ. சரிம்மா, 2 பேரும் உட்காருங்க, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க்கா, நான் இனிமேதான் பக்கத்துல எல்லாருக்கும் சொல்லணும், பார்த்துக்கிடுங்க. மைனியோ, என்ன ஜோடி புறா ரெண்டு இங்கே தான் இருக்கோ? ஆமா வளரு, நாளைக்கு வீடு பால் காய்க்கலாம். அதான் ராதா கடை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா, சொல்லிட்டீங்களா? ஆமாமா, சொல்லியாச்சு. நாங்க இனி கிளம்பியானா? நீ என்ன இந்த பக்கம்? என்னக்கா, புது ஜலையா? ஆமாம் ஜாக்கு, நேற்று நானே என் வீட்டுக்காரவியலும் ஜவுளி எடுக்கலான்னு கடைக்கு போனோம். அங்கே எனக்கு ஒரு பட்டு ஜலை நல்லா பிடிச்சிருந்து. அதை எங்கள் மைனிக்கும் அதே போல ஒன்று வாங்கிட்டு வந்தேன். சரிதான், உங்க மைனி கொடுத்து வச்சவிய உன்ன மாதிரி ஒரு நாத்தனார் அமைஞ்சிருக்கு. எனக்குன்னா ஒன்று வந்து வாச்சிருக்க, ஏன்ட்ட இருந்தெல்லாம் பிடிங்கிட்டு போறது கலையுது. ஏன்க்கா வருத்தப்படுறிய? நான் வேணா ஒரு சேலை வாங்கி தரட்டேன் உங்களுக்கு. அட போவலரு, நீ வேற. இப்போ என்ன ஒரு சேலைக்கு வழி இல்லாம இருக்காவ? அங்க வீட்டில தான் பீரோ நிறைய சேலை இருக்க. சரிக்கா சரிக்கா. சரி, எங்களுக்கு நேரம் ஆயிட்டு, நாங்க கிளம்பியோம். சரிக்கா, போயிட்டு வாங்க, நாளைக்கு பார்ப்போம். சரி வளரு, வரேnkோ. சரி மாலா. மைனி, இந்த சேலை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐ, சூப்பரா இருக்குடி. நல்ல கலரா பார்த்து எடுத்திருக்கா. என்கிட்ட கூட இந்த கலர் இல்ல பாத்துக்க. யார் சொன்னா? இதே போல உங்கள்கிட்ட ஒரு சேலை உண்டு, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. ரவியனை மோவா கல்யாணத்துக்கு கூட கட்டிட்டு வந்தியல, இந்த கலர் சேலை தானே அது? மஞ்சள் கலர் பார்டரு. அது பார்டர் மஞ்சள் கலர்லாட்டி, இது பார்டர் ரோஸ் கலர்ல. ஓ, நீங்க அப்படி சொல்றீங்க. சேலை எவ்வளோ டி? நான் வேணா பைசா தரட்டா? இதுதானே எனக்கு கோவம் வருது. நம்ம ஆசையை ஒரு சேலை வாங்கி கொடுக்கலன்னா பைசா தராவலாம். பைசா ஏன்? என்கிட்ட ஒரு 2 சேலை வாங்குறது கூட வக்கில்லையோ? வந்துட்டாவ பைசா தரதுக்கு. அந்த சேலையை கொண்டாங்க. இனிமே உங்களுக்கு நான் சேலையும் எடுக்க மாட்டேன், ஒன்றும் எடுக்க மாட்டேன். மாலாக்கா ரொம்ப வருத்தப்பட்டவல்ல, நல்ல நாத்தனார் கிடைக்கலன்னு அவியலுக்கே கொண்டு இந்த சேலையை கொடுத்துருேன். சும்மா கும்பேரி மூக்கி, சும்மா ஒரு பேச்சுக்கு தானே கேட்டேன். உடனே கோவத்துல நீட்டிடுவா, நீட்டுவல. குடிட்டி சேலையா? எனக்கு இந்த சேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் தர முடியாது, போ. அப்படி வாங்க வலிக்கு. சேலையை நீங்களே வச்சுக்கிடுங்க. இனிமே குடும்பத்தில் ஏதாவது விசேஷம் வரும்ல, அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒரே போல இந்த சேலையை கட்டிட்டு போவோம். என்ன? சரிம்மா மகாராணி, நீங்க சொல்லிட்டீங்களா? அப்படியே செஞ்சிருவோம். சரி மைனி, அப்போ நான் போயிட்டு வரேன். இதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். இருட்டி கொஞ்ச நேரம். இல்லை மைனி, சுருதி ஸ்கூலுக்கு போயிட்டு வருவா, இப்போ நான் போகிறேன். சரி சரி, போயிட்டு வா. பாசம் காட்டியதுல சரியான பைத்தியக்காரி.